நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. இன்னைக்கு என்னோட பையனோட ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. ஒரு வில்லேஜுக்கு வந்து நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஃபிஷிங், அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி போக போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்க வந்து அரைவ் ஆயாச்சு. நாங்க வந்து ஒரு பஸ்ல தான் வந்தோம். கொஞ்சம் பேர் வந்து பஸ்ல வந்தோம். சில பேர் ஓன் கார் இருக்கவங்க எல்லாம் டிரைவ் பண்ணி அவங்களே வந்துட்டாங்க. இப்படிதான் இருக்கு இந்த ஏரியா. இது ஒரு வில்லேஜ், சன்ஹர் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் பண்ற நிலம் அந்த பக்கம் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து வந்திருக்காங்க. ஒரு குட்டி அரேஞ்ச்மெண்ட் ஒன்று இந்த லான் மாதிரி வச்சு கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. அங்க போயிட்டு நம்ம பே பண்ணதுக்காக ஒரு கிட்ஸுக்குமே வந்து ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்குள்ள வாட்டர் பாட்டில் என்னமோ இருக்கு போல. பேக்குள்ள இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். கொடுத்துட்டாங்களாடா? For everyone to have it. ஒரு கிட்டுக்குமா? Also this is like what is this? Fan. Okay. And water bottle? This one I don't know what is it. Maybe it might be water bottle. Okay. ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹலோ. இவங்க என் ஃப்ரெண்டு. ஹலோ. ஐயோ. Hello. ஐயோ. Say hello. Say hello. என் பையனோட பர்த்டே இன்னைக்கு. சரி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க வந்து அவன் ஃபன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். வேற எந்த பிளானும் வச்சுக்காம எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதான் என் பையனோட டீச்சர். அவங்க வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு நீ தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்துல உங்களுக்கு கேக்குதான்னு வேற தெரியல. இதுதான் டீச்சர். செம்ம கியூட். இவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா ரொம்ப இதுவா பண்ணுவாங்க. உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. குட்டி வண்டுசுண்டு எல்லாரையும் கிளப்பி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியும் இங்க நின்று வந்து பிக்சர் எடுக்கிறாங்க. தொடக்கத்துல இப்ப நாங்க எடுத்துட்டு வந்தோம், அடுத்த ஃபேமிலி எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்ஸ் என்னன்னா, இந்த ஹோஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த எல்லோ கலர் டிஷர்ட் இருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பையன். அவன் கிட்ட வந்து ஒரு வேர்டை வந்து சொல்லிடுவாங்க. அதை வாயை திறக்காமலே வந்து ஆக்ஷன்ஸ்லேயே வந்து பண்ணணும். கடைசியா இருக்கவங்க அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா இருக்கவங்க சொல்லணும். அந்த டீம் வின்னர். என்ன கேம்னே தெரியல. எல்லாரும் கை கோர்த்து அப்படியே சர்க்கிளா நில்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வேற சைனீஸ் புரியாது. செல்வி வேற அந்த பக்கம் இருக்கான். என்ன கேம்னு தெரியல. அவனை கூப்பிட்டு தான் கேட்கணும். பார்க்கலாம். ஓ, ரவுண்ட் போல. ஓகே, மியூசிக்கல் சேர் மாதிரி. முடிஞ்சிருச்சு, கேம் முடிஞ்சிருச்சு. டக் ஆஃப் வார் இருக்கு. கயிறு இழுத்த இருக்கு. கயிறு எடுத்துட்டு வராங்க பாருங்க. சோ இப்ப நடக்க போகுது கேம்ஸ். பார்க்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் பொங்கல் டைமிங்ல நமக்கு போட்டிகள்லாம் போகும் இல்லையா, அந்த மாதிரி நினைச்சாங்க போல. இது அது மாதிரி தான் நமக்கு இருக்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரா இருக்கானா, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. லக்கி கார்னர். ஆமா, பாட்டில் நீர் நிரப்புவது, கை இழுத்தெல்லாம். இந்த பக்கம் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்கு மாதிரி தெரியுது. டீச்சர் வந்து லைன்ல நிக்க சொல்றாங்க. அவங்களே பிரிச்சு விடுவாங்க. டீச்சர் நோஸ். அவங்க டீச்சருக்கு தெரியும்ல யார் கொஞ்சம் கனமா இருப்பா, யார் சொம்பையா இருப்பான்னு சொல்லி ரெண்டு டீம்லயும் பிரிச்சு விடுவோம். வாவ். ஓ, இந்த பக்கம் இழுக்கிறாங்க, அந்த பக்கம் இழுக்கிறாங்க. ஓ,
ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட், என் பையன் எல்லாம் அந்த சைடு இருந்த ஒரு டீம் வின் ஆயிடுச்சு. கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கேம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பசங்க எல்லாரையும் போய் அடுத்த ஆக்டிவிட்டி வந்து கோதுமை வந்து நடுறதுக்கு, ஷாவுமே அப்படின்றாங்க, கோதுமை தான் நினைக்கிறேன், அது வந்து நடுறதுக்கு போறாங்க பசங்க எல்லாம். சோ அது எப்படி நடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா பசங்களுக்கும். என் பசங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸ்லிப்பர்ஸ்க்கு எல்லாரையும் மாற சொல்லிட்டாங்க, ஏன்னா உள்ள போடணும் அப்படின்றதுனால மாறிட்டு பசங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. சோ ஆக்சுவலா வந்து சைனால நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், அக்ரிகல்ச்சர் வந்து எப்படி பண்றாங்க, அந்த விவசாயத்தோட முக்கியத்துவம், ஃபுட்டோட முக்கியத்துவம் பசங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி பண்ணுங்க, போய் எப்படி நிலத்துல வந்து ஒரு விதை வளருதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை வந்து ஊக்கப்படுத்தும் விதமா தான் வந்து பசங்க வந்து இப்போதைக்கு அதை போய் கத்துக்கிறதுக்காக போறாங்க. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், அப்ரிஷியேட் பண்ணணும். பசங்க என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆமா, நான் சொன்ன மாதிரி நாத்து நட தான் போறோம். இந்த மாதிரி நடுறது நம்ம புடுங்கி வச்சிருப்பாங்க, நடுவாங்க தெரியுமா, அந்த நாத்து நட தான் இப்ப போறோம் நம்ம. அதுதான் குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, நம்மளும் போறோம். நான் களம் இறங்குறேன், நானும் என் மைனும் இறங்குறோம். ஓகே ஓகே. அப்படியே ஒரு பக்கம் திரும்பணும்னா ஃபுல்லா விவசாய நிலங்கள். இங்க வர்றாங்கல்ல அவங்க வந்து இதை முடிச்சுட்டு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே, அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே பண்ணலாமா. என்னோடத வாங்கிட்டேன், செல்வினோடதையும் வாங்கியாச்சு. இறங்கிட்டாங்க, போங்க அங்க இறங்கிட்டாங்க களத்துல எல்லாம். நானும் போறேன். சின்ன சின்ன இருக்கடா, உள்ள இறங்கு, சாப்பிட்டா மட்டும் பத்தாது, அதை எப்படி செய்யணும் இதெல்லாம் தெரியணும் உனக்கு. இப்படிதான் ஊர்ல எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாரும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றாங்க. ஐயா ஐயா வா வா வா. ஐயா யாராவது காப்பாத்துங்க ஐயா. ஐயோ ஐயோ, இங்க கொஞ்சம் இங்க நல்லா இருக்கு. இங்க வா, இங்க நின்று நடலாம் அப்படியே. வா 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 வா, உள்ள இப்படி விடணும். ஓகே, அப்ப எப்படி சோறு மட்டும் திங்கிற, அந்த புடி உள்ள வை, உள்ள வை, அமுக்கு அமுக்கு, உள்ள வை, அமுக்கு. ஓகே, அடுத்து ஒரு அரிசியும் வந்து உற்பத்தி பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். இந்த பசங்களும் வந்து விவசாயத்து மேலையும் விவசாயிங்க மேலையும் ஒரு நல்ல மரியாதை வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். என்னோட பையனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதை நினைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல இருந்ததுன்னா இதெல்லாம் அதுல பைப்ல தண்ணி வருது, அப்படியே எல்லாரும் வந்து வா, அம்மா தூக்கி இறக்குறேன். செருப்பு கழட்டிடு. லைமா அவனை எடுத்து கழுவி விடணும். வா, அப்பி விட்டுறாத. ஐயா, அவனை ஃபுல்லா கழுவி விட்டுரு. ஐயா, வெயிட் பண்ணு செல்வி, அவன் கழுவி செருப்பு எடுக்கிற வரைக்கும். வா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு ஊர்ல இருந்தா கிடைச்சிருந்திருக்கும். ஐயோ, ஏய் இவன் ட்ரவுசர் லைட்டா தான்டா படுது, தூக்கி கடை லைட்டா ட்ரவுசர், அவ்வளவுதான். இவன் ஹைட்டா இருக்கனால இவனுக்கு தெரியலங்க. நல்லா இருக்கா? குளிக்கிறியா செல்வி, குளிக்கிறியா பேசாம? சூப்பரா இருக்கு பாத்தியா சொல்றாங்களாம். எல்லாத்தையும் நட்டு முடிச்சுட்டு வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இங்க ஒரு வண்டியும் இருக்கும், தாங்க முடியாம அப்படியே நானும் அப்படியே நடந்து போறேன். ஓகே, அப்படியே இது முடிச்சதுக்கு அப்புறமாட்டிக்கு நாத்து நட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஸோ இங்க இந்த ஃபார்ம்ல தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு.